வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனை தளமாக கொண்டு இயங்கும் ஹவுதி இயக்கத்திற்கு ஆயுதங்களை கொடுப்பது ஈரான் என்பதில் பெரிய ரகசியம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் ஹவுதிகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் ஆயுத முகவர்கள் ஏமனில் வைத்து பல்வேறு நாடுகளின் தயாரிப்பு ஆயுதங்களை வெளிப்படையாக விற்பனை செய்வது பற்றிய அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் ஆயுதங்கள் பட்டியலிடப்பட்டு அவற்றின் விவரங்கள் மற்றும் விற்பனை விலைகள் குறிப்பிடப்பட்டு மிக வெளிப்படையாக ஆயுத விற்பனை நடக்கிறது. அதற்கு துணை போகின்றன சில அமெரிக்க சமூக வலைத்தளங்கள். டிடிபி என்று அழைக்கப்படும் டெக் டிரான்ஸ்பரன்சி ப்ராஜெக்ட் நடத்திய சமீபகால விசாரணையில் எலான் மஸ்கின் தளமான எக்ஸ் மற்றும் மெட்டாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப் ஆகியவை ஏமனில் ஹவுதி இயக்கத்தினருடன் தொடர்புடைய ஒரு செழிப்பான ஆயுத வர்த்தகத்தை நடத்துவதற்கு மேடை அமைத்து கொடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த சமூக வலைதளங்கள் ஆயுத கடத்தலுக்கு எதிராகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நலன்களை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதற்கும் எதிராக தங்கள் சொந்த கொள்கையினை செயல்படுத்த தவறிவிட்டதை விசாரணை அம்பலப்படுத்துகிறது. அதிசக்தி வாய்ந்த துப்பாக்கிகள், ஏவுகணைகள் மற்றும் பிற ராணுவத்தர ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை விளம்பரப்படுத்தி ஏமனை தளமாக கொண்ட 130 எக்ஸ் கணக்குகளை டிடிபி அடையாளம் கண்டுள்ளது. இந்த கணக்குகளின் முக்கியமான விஷயம் பாதிக்கும் மேற்பட்டவை ஏமனின் தலைநகரான சானாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சானா ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பல கணக்குகள் ஹவுதிகளுக்கு விசுவாசத்தை காட்டின. சிலவற்றில் ஹவுதி இயக்கத்தின் சின்னம் கூட முக்கியமாக அவர்களின் இடுகைகளில் இடம்பெற்றிருந்தது. இதில் உள்ள மற்றொரு ஆச்சரியமான விஷயம், இந்த கணக்குகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்களில் அமெரிக்க அரசாங்கத்தின் சொத்து என்று தெளிவாக குறிக்கப்பட்ட ஆயுதங்களும் இருந்தன. இது அந்த ஆயுதங்கள் குறித்து கடுமையான எச்சரிக்கையை எழுப்பியது. அமெரிக்க முத்திரையிடப்பட்ட ஆயுதங்கள் அவர்களிடம் எப்படி வந்தன என்பதை கணக்குகள் குறிப்பிடவில்லை என்றாலும், குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறுவதை தொடர்ந்து அங்கு கைவிடப்பட்ட ஆயுதங்கள் கவலைக்குரியதாக அறியப்பட்டவை. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவத்தின் குழப்பமான வெளியேற்றத்தின் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஏராளமான ஆயுதங்கள் கைவிடப்பட்டன. அந்த ஆயுதங்கள் அனைத்துமே தலிபான்களின் கைகளுக்கு போகவில்லை. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களை தவிர வேறு பல இயக்கங்களும் இருந்தன. அந்த இயக்கங்களின் கைகளுக்கு சில அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் போய் சேர்ந்தன. ஆப்கானிஸ்தானின் மேற்கு எல்லையில் இருந்து இயங்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் சன்னி பிரிவு தலிபான்களை ஆட்சியை பிடித்ததால் எல்லையை கடந்து தமது ஆயுதங்களுடன் ஈரானுக்குள்ளும் சென்றன. அந்த ஆயுதங்கள் கூட ஒரு சுற்று சுற்றி கொண்டு ஈரான் மூலம் ஏமனுக்கு சென்று இப்போது விற்பனை செய்யப்படலாம். அவற்றில் சில உலகளாவிய கருப்பு சந்தையில் நுழைந்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்திய நிலைத்தன்மைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கும் ஹவுதி இயக்கத்தினரின் நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க ஆயுதங்கள் விற்கப்பட்டிருக்கலாம். ஆயுத வர்த்தகம் எக்ஸுக்கு அப்பால் விரிவடைந்தது. வாங்குபவர்களும் விற்பனையாளர்களும் இடையே நேரடி தொடர்பை எளிதாக்க பல கணக்குகள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மறைகுறியாக்கப்பட்ட செய்தித்தளங்களை பயன்படுத்தியதை டிடிபி கண்டறிந்தது. அப்படியான ஆயுத வர்த்தகங்களை தடை செய்யும் கொள்கை இருந்த போதிலும் மெட்டாவுக்கு சொந்தமான வர்த்தக தொடர்பு கருவியான வாட்ஸ்அப் ஆயுத விற்பனைக்கு தீவிரமாக பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் இரண்டுமே ஆயுத விற்பனையை தடை செய்யும் கொள்கைகளை கொண்டுள்ளன. இருப்பினும் இந்த தளங்கள் அவற்றின் சொந்த வழிகாட்டுதல்களை புறக்கணித்து விட்டன அல்லது சரியாக செயல்பட தவறிவிட்டன. எக்ஸில் ஆயுத வர்த்தகம் வெளிப்படையாக நடக்கிறது. அதில் உள்ள சில கணக்குகள் வெளிப்படையாக ராணுவத்தர துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட் ஏவுகணைகளை விற்பனைக்கு வழங்குகின்றன. ஆயுத பட்டியல்களுக்கு மேலதிகமாக துப்பாக்கிகளை கொண்ட சில இடுகைகளின் கீழ் எக்ஸ் விளம்பரங்களை வெளியிட்டது மேலும் எச்சரிக்கையை எழுப்பியது. கன்சர்வேட்டிவ் அரசியல் நடவடிக்கை மாநாடு, சிபிஏசி மற்றும் டெஸ்லா போன்ற தொடர்பில்லாத நிறுவனங்களின் விளம்பரங்கள் விற்பனைக்கு ஆயுதங்களை வழங்கும் இடுகைகளின் கருத்து பிரிவுகளில் வருகின்றன. நிறுவனம் பகிரங்கமாக அத்தகைய உள்ளடக்கமுள்ள பதிவுகளில் விளம்பரங்களை வெளியிடுவதில்லை என்று அறிவித்தாலும் எக்ஸின் கொள்கை மீறும் இடுகையில் இருந்து வருவாய் ஈட்டக்கூடும் என்பதை இது குறிக்கிறது. எக்ஸில் காணப்படும் பல ஆயுத வர்த்தகர் கணக்குகள் வர்த்தக கணக்குகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன. இது வர்த்தகங்கள் வாடிக்கையாளர்களுடன் ஈடுபட அனுமதி வடிவமைக்கப்பட்ட ஒரு அம்சம். துப்பாக்கி கடை அல்லது ஷாப்பிங் அண்ட் சில்லறை விற்பனை போன்ற தொழில்முறை வகைகளை கொண்டுள்ள இந்த கணக்குகள் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை விளம்பரப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. மொத்தத்தில் டிடிபி 50க்கும் மேற்பட்ட கணக்குகளை வர்த்தக வகைப்பாடுகள் வழங்கப்பட்டதாக அடையாளம் கண்டுள்ளது. அவற்றில் சில எக்ஸில் பிரீமியம் சேவைகளுக்கு பணம் செலுத்துவதாக தெரிகிறது. எக்ஸ் பிரீமியம் சந்தாதாரர்களுக்கு கிடைக்கும் நீடிக்கப்பட்ட காணொலி அம்சங்களை பயன்படுத்தி பல கணக்குகள் காணப்பட்டன. ஒரு பிரீமியம் கணக்கு அமெரிக்க ராணுவத்தால் பயன்படுத்தப்படும் ஒரு இலகுரக இயந்திர துப்பாக்கியான M249 ஒரு தனிநபர் அதன் பெட்டியிலிருந்து வெளியே எடுப்பதை காட்டும் காணொலியை காட்டுகிறது. இந்த கணக்குகளின் நீண்ட காணொலி பதிவேற்றங்கள் அந்த தளத்தின் முறையான வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் சட்டவிரோத ஆயுத வர்த்தகத்திற்கும் இடையிலான கோட்டை மேலும் மங்கலாக்குகிறது. இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள எக்ஸ் கணக்குகளில் ஒன்று ஆயுதங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒரு தளமாக அரபு மொழியில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது.
2700க்கும் மேற்பட்ட பின்தொடர்பவர்களை கொண்ட இந்த கணக்கு இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் போலந்து நாட்டு தயாரிப்பான AK-47 உட்பட பல்வேறு ஆயுதங்களை பற்றி அடிக்கடி இடுகிறது. இந்த கணக்கு ஹவுதி ஊடகங்களின் காணொளிகள் மற்றும் இயக்கத்தின் ராணுவ நடவடிக்கைகளை கொண்டாடும் இடுகைகள் உட்பட ஹவுதி ஆதரவு உள்ளடக்கத்தை பகிர்ந்து கொள்கிறது. சானாவில் உள்ள மற்றொரு கணக்கு சோவியத் தயாரிப்பான RPGகள் மற்றும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட M4 கார்பைன்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை விளம்பரப்படுத்துகிறது. அந்த கணக்கின் சுய விருப்ப படம் ஒரு துப்பாக்கியின் லோகோவாக இருந்தது. அதன் இடுகைகளில் அடிக்கடி விற்பனைக்கு உள்ள ராணுவ உபகரணங்கள் இடம்பெற்றிருந்தன. விலைகள் மற்றும் விவரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த இடுகைகளில் ஒன்று AK-47 இயந்திர துப்பாக்கிகளுக்கு சுமார் $1500 விலை குறைக்கப்பட்டுள்ளது. இது விற்பனையில் உள்ள ஆயுதங்களின் வகை மற்றும் இந்த சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட தன்மையை காட்டுகிறது. அமெரிக்க ராணுவ ஆயுதங்கள் குறிப்பாக M4 கார்பைன் விற்பனைக்கு இருப்பதை TTP குறிப்பிட்டது. சில துப்பாக்கிகளின் புகைப்படங்களில் இன்னமும் அமெரிக்க அரசாங்கத்தின் சொத்து என்று குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்த பொருட்கள் ஏமனுக்கு எவ்வாறு சென்றன என்பது குறித்து மேலும் கேள்விகள் எழுப்பின. அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படும் M4 கார்பைன் கையறை குண்டுகள், பாலிஸ்டிக் ஹெல்மெட்கள் மற்றும் இரவு பார்வை கண்ணாடிகளுடன் விற்கப்பட்டது. சில ஆயுதங்களுக்கு $10,000 மேல் விலை குறிக்கப்பட்டுள்ளது. TTPயின் கண்டுபிடிப்புகள் கடுமையான பாதுகாப்பு அபாயத்தினை சுட்டிக்காட்டுகின்றன. ஏனெனில் இந்த ஆயுதங்களை ஹவுதிகள் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிற இயக்கங்களும் வாங்கி பயன்படுத்தலாம். இது பதட்டங்களை மேலும் அதிகரிக்கிறது மற்றும் சர்வதேச நிலைத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றது. இந்த ஆயுத வர்த்தகத்தில் மெட்டாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப்பும் முக்கிய பங்கு வகித்தது. TTPயால் விசாரிக்கப்பட்ட ஏமனை தளமாக கொண்ட X கணக்குகளில் பாதிக்கும் மேற்பட்டவை வாட்ஸ்அப் வர்த்தக கணக்குகளுடன் தொடர்புடையவை. இந்த வாட்ஸ்அப் வர்த்தக சுய விவரங்கள் ஆயுதங்களை விற்பனை செய்வதை எளிதாக பயன்படுத்தப்பட்டன. பல கணக்குகள் தயாரிப்பு பட்டியல்களில் அவற்றின் பொருட்களை பட்டியலிடுகின்றன. எக்ஸில் அத்தகைய ஒரு கணக்கு துப்பாக்கிகள் மற்றும் துணை கருவிகள் உட்பட பல்வேறு ராணுவ உபகரணங்களை பட்டியலிட்டுள்ளதுடன் சானாவில் அதன் இருப்பிடத்தை தெளிவாக குறிப்பிட்டது. வாட்ஸ்அப்பின் வர்த்தக கணக்குகள் பொதுவாகவே வாடிக்கையாளர் சேவையினை எளிதாக்குவதற்கும் தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக உள்ளன. அதனால் இந்த விஷயத்தில் அவை ஆயுதங்களை சந்தைப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. துப்பாக்கி விற்பனைக்கு எதிராக வாட்ஸ்அப்பின் கொள்கை இருந்த போதிலும் இந்த வர்த்தக கணக்குகள் மெட்டாவின் கண்காணிப்பு அமைப்புகளின் வெளிப்படையான தலையீடு இல்லாமல் வெளிப்படையாக விளம்பரப்படுத்தவும் பரிவர்த்தனை செய்யவும் முடிகின்றது. வாட்ஸ்அப் செய்திகளின் மறைகுறியாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை கண்காணிக்க முடியாது என்று மெட்டா கூறினாலும் நிறுவனம் வர்த்தக கணக்கு சுய விவரங்கள் மற்றும் பட்டியல்களில் இடுகையிடப்பட்ட படங்களை மதிப்பாய்வு செய்கிறது. இருப்பினும் பல வர்த்தக கணக்குகள் வாட்ஸ்அப் மற்றும் மெட்டாவின் துப்பாக்கி விற்பனை குறித்த பெரிய அளவிலான கொள்கைகளை மீறுவதாக TTP கண்டறிந்துள்ளது. இந்த சுய விவரங்கள் மற்றும் பட்டியல்களை கண்டறிந்து அகற்ற தவறியது மெட்டாவின் சொந்த விதிகளை செயல்படுத்துவதற்கும் அதன் தளங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் அதன் உறுதிப்பாடு குறித்து கடுமையான எச்சரிக்கையை எழுப்புகிறது. ஆயுத வர்த்தகர்களில் பலர் தங்கள் வாட்ஸ்அப் வர்த்தக கணக்குகளை இன்ஸ்டாகிராம் அல்லது Facebook சுய விவரங்களுடன் இணைத்துள்ளனர். இது மெட்டாவின் வர்த்தக கொள்கைகளை மேலும் மீறியது என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. துப்பாக்கி விற்பனையில் தளத்தின் தடைகள் இருந்த போதிலும் இந்த கணக்குகள் பல மாதங்கள் அல்லது அதற்கு மேல் வெளிப்படையாக செயல்பட முடிகிறது. ஹவுதிகளுடன் தொடர்புடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதை எளிதாக்குவதில் எக்ஸின் பங்கு குறித்த விசாரணை தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துவதில் எதிர்கொள்ளும் சவால்களை நினைவூட்டுகின்றது. ஆயுத கடத்தலுக்கு எதிரான தெளிவான கொள்கைகள் இருந்த போதிலும் எக்ஸ் அமலாக்க மற்றும் கொள்கை மீறல்களை கண்டறிவதில் தோல்வி அடைந்ததை இது காட்டுகின்றது. TTPயின் அறிக்கை எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக ஜாம்பவான்களிடமிருந்து அதிகரித்த பொறுப்புணர்வை கோருகின்றது. தீவிரவாத அமைப்புகள் மற்றும் ஆயுத கடத்தல்காரர்களால் அவர்களின் சேவைகள் சுரண்டப்படுவதை தடுக்க இந்த தளங்கள் இன்னமும் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்று TTPயின் அறிக்கை கூறுகிறது. இப்போது இந்த விவரங்கள் வெளியாகியுள்ள காரணத்தினால் சில சமூக வலைத்தளங்களில் ஆயுத விற்பனை கணக்குகள் முடக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.